நைஸ் டு ஆல். நான் இன்றைக்கி பேசுகிற டாபிக் வந்து சோஷியல் மீடியா. சோஷியல் மீடியாவை பற்றி என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணிட்டு இந்த வீடியோவை பாருங்கள். சோஷியல் மீடியானா இப்போ வந்து எல்லார் லைஃப்லேயும் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆகிடுச்சு. இப்போ எல்லா நியூஸும் ஈஸியாக கிடைக்கிது. எல்லோரும் வெர்ச்சுவல் குரூப்பாக இருக்காங்க. வெர்ச்சுவல் குரூப்னா எல்லோரும் வீட்டிலே இருந்து ஒரு குரூப்பாகவே இருக்காங்க. அது இதில் வந்து டோக்குமெண்ட் அதிகமாக சுரக்கும். அதனால் இந்த சோஷியல் மீடியாவோட பாசிட்டிவ் என்ன நெகட்டிவ் என்ன நம்ம இந்த வீடியோவில் பார்ப்போம். பாசிட்டிவ் என்னென்னா, சோஷியல் மீடியாவில் வந்து ஒரு ப்ராப்ளம் வந்துட்டு எல்லோரும் ஈஸியாக சேர்ந்துடலாம். ஒரு ப்ராப்ளம் வந்தால் ஈஸியாக எல்லா நியூஸும் போய் எல்லோரும் வந்து சேர்ந்துருவாங்க. எக்ஸாம்பிள் சென்னையில் ஃப்ளட் வந்தது. கொரோனா அட்டாக் பண்ணப்போ எல்லோரும் வந்து எல்லா நியூஸும் இங்கே எல்லாருக்கும் தெரியும். எல்லாமே சோஷியல் மீடியாவில் ரொம்ப ஆக்டிவாக இருந்திருப்பாங்க. அதெல்லாம் வந்து எல்லாமே ஜிபேலாம் அதெல்லாம் வந்து ஆன்லைன் ட்ரான்சாக்ஷன் எல்லாம் கொண்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் ஆன்லைன் எஜுகேஷன் வந்துச்சு. இது எல்லாமே கொரோனா லாக்டவுனு கிட்ட தான் வந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து என்டர்டைன்மெண்ட்லாம் அதிகமாக இப்போ ஃபோன் இருந்துச்சுன்னா, சோஷியல் மீடியா இருந்துச்சுன்னா எல்லாமே தெரிஞ்சுக்கலாம். ஒரு வீடியோஸ் பார்க்குறது எல்லாமே, இப்போ ஸ்டேட்டஸ் பார்க்குறது எல்லாமே தெரிஞ்சுக்கலாம். அதுக்கப்புறம் இதில் நெகட்டிவ்ஸ் என்னன்னா, ஸ்கேமர்ஸ் ஓடிபி மூலிமா பணம் தருறது எல்லாமே அக்கௌண்ட்டில் தான் இப்போ மேக்ஸிமம் வச்சுருக்காங்க. கையில் பணம் விட அக்கௌண்ட் வச்சுருக்கவங்க தான் அதிகம். ஓடிபி மூலயமா வந்து பணத்தை திருடுறது. ஓடிபி சொல்லுங்கள், நாங்கள் ஏது பேசுகிறோம், ஓடிபி சொல்லுங்கள், அது மாதிரி சொல்லி பணம் கேட்குறது. அதுக்கப்புறம் அதிகமாக அடிக்ஷன் ஆகி ஃபோன்லேயும் இதாகி டோக்குமெண்ட் அதிகமாக சுரக்க ஆரம்பிச்சிடும். சுரக்க மனசு ஒரு பதட்டம், நிலையான தன்மை இல்லாமல் இருக்கிறது. அப்புறம் வேர்ல்டு இப்போ வந்து சோஷியல் மீடியா தான் எல்லாமே அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறது. அது மாதிரி உள்ள இதெல்லாம் இருக்குது. இதான் நெகட்டிவ்ஸ். இதுலேருந்து கன்க்ளூஷன் என்னென்னா, இதுலேருந்து எப்படி நம்மளை பாதுகாத்துக்கிறது அப்படின்னு சொல்லணும்னா, சோஷியல் மீடியாவை அவாய்ட் பண்ண இருக்க முடியாது. அதை வந்து நம்ம எப்படி யூஸ் பண்ணி கற்றுக்கணும். அதாவது சோஷியல் மீடியாவை நம்ம சேஃபாக யூஸ் பண்ண கற்றுக்கணும். சேஃபாக யூஸ் பண்ணி எதுக்கு யூஸ் பண்ணணுமோ அதுக்கு மட்டும் யூஸ் பண்ணிட்டு சோஷியல் மீடியாவை யூஸ் பண்ணணும். அதிகமாக யூஸ் பண்ணாமல் ஒரு நாளைக்கு ஒரு ஹவர்ஸ் ஒரு ஆப் நம்ம சோஷியல் மீடியா இதுக்கு இந்த டைம் மட்டும் யூஸ் பண்ணணும் ஷெடியூல் பண்ணி யூஸ் பண்ணலாம். சொல்யூஷன்.